अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परःशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற தலைப்பில் நாரத பகவான் அம்பரீஷருக்கு சொல்லக்கூடிய வைபவங்களுக்குள்ள முக்கியமான ஒரு வைபவம் இந்த ஹஸ்தி மலையில் பெருமாள் ஆவிர்பவிச்சது. புண்ணியகோட்டி விமானத்தில் தேவப்பெருமாள் உபய நாச்சிமார்களோட சகல பரிகரங்களோட தான் ஆவிர்பவித்தான் அப்படின்ற ஒரு அற்புத சரித்திரத்தை தாம் சொல்லி கொண்டு வர அந்த கிரமத்தில் அந்த பெருமாள் தோன்றதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில தடங்கல்கள் எப்படி நீக்கப்பட்டன அப்படின்றத இப்பொழுது சொல்லிட்டு இருக்கார். அந்த விதத்தில் இந்த வேளுக்கை பெருமாள் எப்படி ஆவிர்பவித்தார், அது மேலே தீபப்பிரகாஷர், அஷ்டபுஜ பெருமாள் இவெல்லாம் எப்படி ஆவிர்பவித்தார் அப்படின்னு சொன்னவர் இப்பொழுது யதோக்தகாரி எப்படி ஆவிர்பவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இத்தனை பெருமாள்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் தேவ பெருமாளை தோன்றியிருக்கார். இத்தனை பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தம்பியாக அந்த தேவ பெருமாள் தோன்றியிருக்கார். இதுக்கு முன்னாடி சார்ங்கதரன் அப்படின்ற ஒரு திருநாமத்தோட வில்ல பிடித்தவனா ராமனுடைய ஒரு ரூபத்தில் தான் ஆவிர்பவித்தார் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி ஒருத்தர் எனக்கு கேட்டுருந்தார், இந்த மாதிரி சொன்னீரே சுவாமி, இந்த ராமர் அநேகமாக இஞ்சிமேட்டில் இருக்கணும், ஏன்னா அங்கே போனால் அந்த இஞ்சிமேட்டில் அந்த அர்ச்சகர் சொல்கிறாளாம், இந்த ராமர் வந்ததுக்கு அப்புறம் தான் தேவபெருமாள் வந்தார், இந்த இஞ்சிமேட்டுக்கும் காஞ்சிக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டுன்னு. ஆனபடியால் அங்கே போய் சேவிச்சு கேட்டுக்க வேண்டியது. பெரியவாளுடைய வாய் தெரிஞ்சு வேகவதி பின்னாடி இருக்கா பிராச்சீனமா? அப்போ இதுவாக இருக்கும், அதாவது கிட்ட இருக்கிறது இதுவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சார்ங்கதர பெருமாள் மேலே இந்த வேளுக்கை ஆளறி எம்பெருமான் என்ன, பக்கத்தில் அஷ்டபுஜம் என்ன, அந்த பக்கம் யதோக்தகாரி என்ன, எல்லாரும் ஆவிர்பவிச்சதுக்கு அப்புறம் தான் தேவபெருமாள் தோன்றி இருக்கிறார் அப்படின்றது சரித்திரம். அந்த விதத்தில் யதோக்தகாரி எப்படி வந்தார் அப்படின்றத பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதல்ல பள்ளி கொண்டார் பெருமாள் அவர் எப்படி ஆவிர்பவித்தார், அது மேலே திருப்பார்கடலில் அந்த எம்பெருமான் பிரளய ரோதகன் அப்படின்னு பேர், அந்த பிரளயரோத பெருமாள் எப்படி ஆவிர்பவித்தார், இப்பொழுது யதோக்தகாரியாக எப்படி ஆவிர்பவித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச நேற்றைய தினம் அனுபவிக்கிற காலத்தில் நாம் யதோக்தகாரி ஆவிர்பவிச்சதை பார்த்தோம். சரஸ்வதி தேவி அவன் ஒரு ஸ்திரீ ரூபத்தை எடுத்துட்டு தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுத்துட்டு அந்த பெருமாள் கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள்னு பார்த்தோம். என்னவா ஸ்தோத்திரம் பண்ணினாள், அது மேலே என்ன நடந்தது, அதுதான் மேல் கொண்டு இருக்கிற சரித்திராபாகம். அந்த விஷயத்தை சொல்கிறார். சரஸ்வதி தேவி சொல்கிறார், நமஸ்தே தேவதேவேஷா நமஸ்தே கருணாகரா பாஹிமாம் துவம் ஜெகநாத பிரணதாம் பக்தவத்சலா. தேவதேவேஷனே எம்பெருமானே, கருணாகரனே, அதாவது கருணையே வடிவெடுத்தவனே, கருணையோடு கடலாகியவனே, என்னை நீர் ரட்சிக்கணும். பாஹிமாம் துவம் ஜெகநாத பிரணதாம் பக்தவத்சலா, நான் உன்னை சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் நமஸ்காரம் பண்ணி உன் முன்னாடி நிற்கிறேன், பிரணதையாக நிற்கிறேன், என்ன நீ ரட்சிக்க வேணும் அப்படின்னு காட்டுறார். துவம் அநாதிர் அனந்தஷ்ச துவம் அனிர்தேஷ்ய ஏவச்ச, நீர் தான் முதல் இல்லாத அதாவது முதல் கடைசி எதுவும் இல்லை, ஆரம்பம் முடிவு அப்படின்றது இல்லை உனக்கு. அந்த மாதிரி அனாதியாக இருக்கிற, அனந்தமாக இருக்கிற, அனிர்தேஷ்ய ஏவச்சா, யாராலையும்
நியமிக்கப்படாதவன். நீ எல்லாரும் நியமிக்கிற வழியா உன்னை நியமிக்கிறதுக்குன்றது யாரும் கிடையாது. அதிருஷ சர்வபூதானாம் அவாங் மனச கோச்சரஹா, எல்லா பூதங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. ஆழ்வார் பாடுறச்சே, கட்கிளி உன்னை காணுமா அலருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் அப்படின்னு பாசுரம். கட்கிளி கண்ணுக்கு தெரியாதவனே அப்படின்னு பாசுரம் விட்டார். உடனே பெருமாள் சொன்னாரா, நான் கண்ணுக்கு தெரியாதவன் தெரியுமோ இல்லையோ? தெரியும். அப்புறம் எது கதிரின்னு இருக்கீர்? என்னை பார்க்கணும் ஏன் கதிரின்னு இருக்கீர்? நான் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேனேண்ணா. ஆமாம், நானா கொண்டு உன்னை பார்க்கணும்னா நீ கண்ணு தெரியாமல் போவே ஒழிய நீ அவனை காட்டிக்கணும்னா அது தாராளமாக நான் செய்ய சொல்லாமல் இல்லையோ? ஆனபடியாலே காணுமார் அருளாய் அப்படின்ற, நான் பார்க்க முடியாது, நீயா உன்னை காட்டிக்கோ. உபனிஷத் சொல்றது. இந்த எம்பெருமானை யாரெல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யேஷ ஏவ விருணுதே தனும் ஸ்வாம் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். நாயமாத்மா, இந்த ஆத்மசப்தம் பரமாத்மா வாச்சி பெருமாளை குறிக்கிறது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, நான் பேசி பெருமாளை தெரிஞ்சுக்கிறேன்னா முடியாது. ந பகுனாஸ்ருதே ந மேதையா ந பகுனாஸ்ருதேனா, எனக்கு ரொம்ப புத்தி சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, நான் பெருமாளை தெரிஞ்சுக்கிறேன்னா முடியாது. நான் கேட்டு பெருமாளை தெரிஞ்சுக்கிறேன்னா முடியாது. அப்போது சொன்னால் தெரியாது, கேட்டால் தெரியாது, யோசனை பண்ணால் சிந்தித்தால் தெரியாது, பின்ன எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? நான் தெரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படி இல்லை. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேனா, பின்ன எப்படி இருக்கிறான்னா யமே வைஷ விருணுதே தேன லப்யா, யாரை எம்பெருமானே வரிக்கிறானோ, நான் இவனுக்கு காட்சி அளிக்கணும், நான் இவனுக்கு கண் முன்னாடி வந்து நிற்கணும், அவனே யாரை குறித்து சங்கல்பம் பண்ணுறானோ அவனாலே பார்த்துட முடியும். அதை காட்டுறது எதனாலேன்னா அப்பேற்பட்டவனுக்கு பெருமாள் தானே தன்னுடைய ரூபத்தை காட்டுறபடியாலே தஸ்யேஷ ஏவம் விருணுதே தனும் ஸ்வாம் அப்படி தன்னுடைய திருமேனியை தானே காட்டிக்கிறபடியாலே அப்பேற்பட்டவர்களாலே சேவிக்க முடியும். அதே தான் இங்கே காட்டுறான். அவன் அந்த எம்பெருமான் இருக்கானே அதிருஷ்யன், அந்த அதிருஷ்யனாக இருக்கிறான். அதை சொல்கிறாங்க, அதிருஷ சர்வபூதானாம் அவாங்மன சகோச்சரஹா கேவலம் கிருபயாமஹ்யம் ரூபம் தர்ஷிதவானசி. அதே வார்த்தையை சொல்கிறான். நீ மற்றவர்களுக்கெல்லாம் அதிருஷ்யனாக இருக்கிறேன், எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயே மறைந்து அங்கே நிற்கிறேன். ஆனால் எனக்கு உன்னுடைய கிருபையாலே உன்னுடைய திருமேனியை காட்டினீங்க. அதுவும் ஒரு இடத்துல இல்லை, 3 இடத்துல. தேவதைகளுக்கு ஒரு இடத்துல, எனக்கு 3 இடத்துல காட்டினீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். கேவலம் கிருபயாமஹ்யம் ரூபம் தர்ஷிதவானசி மயா துர்மேதையா பூர்வம் அஜ்ஞானாத் அவிலப்தையா த்விவாரமிஹ திருஷ்டோபி நபவான் அபிநந்திதா. சொல்கிறா, எனக்கு இருந்த ஒரு மௌட்யம் எப்பேற்பட்டது, எனக்கு இருந்த அந்த அதாவது மௌட்யம் அப்படின்னா அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் எப்பேற்பட்டது அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி 2 தடவை நீ தோணினியப்பா, அந்த இடத்துல உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணலையே, என் கண் முன்னாடி வந்து நிற்கிறாச்சே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணலை, உனக்கு வஞ்சனம் பண்ணணும்னு தான் தோணித்து. எனக்கு அப்பேற்பட்ட அஜ்ஞானம் தான் எனக்கு ஏறிட்டது, அப்போ மேலிட்டது. அதை காட்டுறா. மயா துர்மேதையா பூர்வம் அஜ்ஞானாத் அவிலப்தையா த்விவாரமிஹ திருஷ்டோபி நபவான் அபிவந்திதः கிருதாபராதாம் பகவன்னே மா மத்திய சரணாங்கதாம் கருணாரச பூர்ணாபியாம் லோச்சனாபியாம் விலோகய. அப்பேற்பட்ட அந்த ஒரு குற்றம் இருக்கிறதோ இல்லையோ, நீ எதிரில் வர்றச்சேவும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமல் உன்னை வஞ்சனம் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்தேனோ இல்லையோ, அந்த குற்றத்தை எம்பெருமானே உன்னுடைய பெரிய கிருபையாலே என்னை மன்னிச்சுடு, அந்த குற்றத்தை போக்கிவிடு, உன்னுடைய கருணைக்கு என்னை பாத்திரமா ஆக்கு அப்படின்னு காட்டுறா. கிருதாபராதாம் பகவன்னு மா மத்திய சரணாங்கதாம், நான் உன்னை சரணம் புகுறேன் எம்பெருமானே என்னை மன்னிச்சுடு, கருணாரச பூர்ணாபியாம் லோச்சனாபியாம் விலோகையா, உன்னுடைய கருணை கொண்ட உன்னுடைய கண்களாலே என்னை நோக்க வேணும். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் வழி வந்து ஆட்செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காயின்னு பாசம். ரொம்ப ஆச்சரியமான பாசம். உன் தாமரை கண்களால் நோக்காய், உன் தாமரை கண்களால் நோக்காய். ஆழ்வார் சொல்கிறார், உன்னுடைய தாமரை கண்களாலே நம்மை நோக்க வேணும். எதுக்காகனா இதை முன்னாடியே பல தடவை விண்ணப்பிச்சிருக்கேன். பெருமாளுடைய கட்டாட்சமே நம்ம மேல் இருக்கிற சாபங்கள் எல்லாம் போக்கி விடுறது. சாபம்னா ஏதோ ரிஷி சாபம் அந்த சாபம் சொல்லலை, நமக்கு இருக்கிற எந்த தோஷங்களோ, நமக்கு இந்த சம்சாராதி எத்தனை தோஷங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் போக்க வல்ல சக்தியோட கூடினது அவனுடைய கருணா கட்டாட்சம். அந்த கருணை விழி, அதை என் மேலே நீ அந்த விழிக்கணும் அப்படின்னு காட்டுறா. அதாவது கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு ஆழ்வார் காட்டுறாங்க. அதே மாதிரியாக கேட்குறாங்க.
इति स्तुतः सरस्वत्या भगवान् भक्तवत्सलः उवाच कृपयोद्वीक्ष्य वाणीं मन्दस्मितो हरिः. இந்த மாதிரி ஸ்துதி பண்ண உடனே சரணாகதி பண்ணி ஒரு கொஞ்சம் தலையை வணக்கி அந்த கையை கூப்பி சரஸ்வதி அவன் திருவடி பார்শ্বத்தில் இருந்து இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணின உடனே ஒரு புன்சிரிப்போட எம்பெருமான் ஒரு அர்த்தபுஷ்டி ஒரு நல்ல மனசு நிறைஞ்ச அந்த புன்சிரிப்போட பார்த்து அந்த சரஸ்வதியை குளிர கட்டாட்சிச்சு அவர் சொல்கிறார், உவாச்ச கிருபையா உத்வீக்ஷிய வாணிம் மந்தஸ்மிதோஹரிகி. அந்த சரஸ்வதியை பார்த்து சிரித்த முகத்தோட பெருமாள் சொல்கிறாராம், குளிர்ந்த திருவுள்ளத்தாலே சொல்கிறார், வத்சே வாணி ந பேதவ்யம் துவயா மத் பக்தயாத்வனா தவாஹம் சுப்ரசன்னோஸ்மி நாபி மே கிருதம் துவயா. வத்சே பெண்ணே, வாணி சரஸ்வதியே, ந பேதவ்யம் துவயா, நீ பயப்பட வேண்டாம், இனிமே பயப்பட வேண்டாம். நீ எப்போ உன்னுடைய குற்றத்தை உணர்ந்துட்டியோ அப்போவே உன்னை மன்னிச்சுட்டேன். நீ கேட்கணுன்ற அவசியமும் இல்லை, நீ உணர்ந்த போதே உன்னை மன்னிச்சுட்டேன். இதுக்கு மேலே நீ பயமே பட வேண்டாம், நீ என்னவள், நான் ஏற்றுட்டேன் அப்படின்ற பெருமாள். துவயா மத் பக்தயாதுனா தவாஹம் சுப்ரசன்னோஸ்மி. உன் பேரில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது, குளிர்ந்த மனசு இருக்கிறது. ஆனபடியாலே நீ பயப்படாதே, நான் உனக்கு எந்த கெடுதலும் அதாவது எந்த தண்டனையும் கொடுக்கறதில்லை. நாபிமே அபகிருதம் துவயா. இது வரைக்கும் சொன்னது பெரிய விஷயம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சுட்டே சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது மேலே ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க, துவயா நான் அபகிருத்தம் அப்படின்னு. எனக்கு நீ அபகாரம் பண்ணவே இல்லையா, நீ எந்த குற்றம் பண்ணேன்றதுக்காக நீ இத்தனை நல்லா கேட்குற, நீ ஒன்றும் பண்ணவே இல்லை, போயிட்டு வா அப்படின்ட்டார் பெருமாள். பெருமாள் கிட்ட இருக்கிற பெரிய குணம் இது. பெருமாள் பல குணங்கள் கொண்டிருக்கிற ஒரு கடல், அதாவது குணசாகரன், குணக்கடல் அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த குணங்கள் எத்தனை இருக்கிறதுனா அசங்கியாத்தமான குணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு குணம் வாத்சல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. வாத்சல்யம்னா என்ன? வத்சலையனுடைய குணத்துக்கு தான், தன்மைக்கு தான் வாத்சல்யம்னு பேர். வத்சலான்னு யாருக்கு பேர்? வத்சம்னா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியை தான் எப்படி லாலனம் பண்ணுறதுன்னா, தன்னுடைய நாக்காலே நக்கி நக்கி அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து, அந்த கண்ணுக்குட்டி எங்கெல்லாம் போனாலும் அதை ரட்சிச்சுண்டு லாலனம் பண்ணுற இந்த பசு மாடு, தாய் பசு இருக்கிறதோ இல்லையோ, அந்த தாய் பசுக்கு தான் வத்சலான்னு பேர். வத்சம் லாலயதி அப்படின்னு அந்த வத்சத்தை தான் அந்த மாதிரி பார்த்து 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 வளர்க்கிறபடியாலே அதுக்கு வத்சலை அப்படின்னு பேர். அந்த வத்சலை என்ன பண்ணுறது, அந்த பசுமாடு என்ன பண்ணுறதுன்னா, இத்தனைக்கும் மனுஷாளுடைய அடிப்பட்ட அந்த சுவடுப்பட்ட அந்த இடத்துல புல் கவ்வாத பசு எல்லாம் இருக்கிறது. நாம் எல்லாம் நடந்துவிட்டால் அந்த புல்லை சாப்பிடாதான், அதுக்குன்னு புல் சுத்தமாக இருக்கிற இடத்துல போய் சாப்பிடுவது. கண்டத்தெல்லாம் கொடுத்தா சாப்பிடாது பசு. கொடுத்து மட்டும் பாருங்க, கண்டத்தெல்லாம் கொடுத்தா அது மோப்பம் பாட்டு அது அதை பக்கத்தில் வச்சுரும், அது மேலே அதெல்லாம் சாப்பிடாது. அப்போ அந்த அளவுக்கு சுத்தி தேடுற அந்த பசு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றாலே ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு பிராணி. அது அத்தனை அழுக்கெல்லாம் சாப்பிடாதது. அது அன்னைக்கு புதுசாக ஒரு கண்ணுக்குட்டியை ஈன்னு எடுத்திருக்கு அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டி அழுக்கோட தானே வந்து வெளியில விழும். உடம்புல இருக்கிற அழுக்கோடு தான் விழும். அந்த ரத்தம் என்ன அழுக்கு எல்லா அழுக்கோட வந்து விழும். அதை யார் குளிப்பாட்டுறது, அதை யார் சுத்திப்படுத்துறது? பசு பார்க்கும். இந்த கண்ணு எல்லாம் யாரையும் நான் உட்காந்து இவன் பண்ணுவான் அவன் பண்ணுவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியாலே நாமளே இதை சுத்தம் பண்ணுவோன்னு அந்த கண்ணுக்குட்டிய உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நக்கி 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 பூர்த்தியாக சுத்தி பண்ணுவான். இத்தனைக்கும் அசுத்தமாக நாம் மிதிச்சா அந்த புல்லை கவ்வாத அந்த பசு மாடு தன்னுடைய கண்ணுன்னு பார்க்குறச்சே அத்தனை ஆசையோடு அந்த அழுக்கையே போக்கியமாக ஏற்றுக்கிறது. அது அத்தனைக்கும் அழுக்கு. அதே பசு மாடு வேற ஒரு கண்ணுக்குட்டியை அழுக்க மட்டும் கொடுத்து பாருங்க, திரும்பி கூட பார்க்காது. அப்பேற்பட்ட அந்த பசு மாடு இந்த தன்னுடைய கண்ணு அப்படின்னு பார்க்குறச்சே அந்த அழுக்கையே போக்கியமாக கொள்றதோ இல்லையோ, இதுக்கு தான் வாத்சல்யம்னு பேர். அழுக்கையே போக்கியமாக கொள்றது, அழுக்கையே ரொம்ப இஷ்டமாக கொள்றதுக்கு தான் வாத்சல்யம்னு பேர். இப்போ சரஸ்வதி பண்ணது அதே தான். தோஷத்தை பண்ணினான், அவள் ஒரு அபகாரத்தை பண்ணினான். ஆனால் பெருமாள் எப்படி கொண்டார், நீ அபகாரமே பண்ணலையே அப்படின்ட்டு. இதுதான் தோஷ போக்கியத்துவம், வாத்சல்யம்னு பேர். இந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். அவள் இந்த யதார்த்தகாரி படுத்திருக்காரு, பெருமாள் சயனிச்சுருக்காரு. அவர் எந்த குணத்தை காட்டுன்னு சயனிச்சிருக்காருன்னா, ஒன்று கருணை, இன்னொன்று வாத்சல்யம், இன்னொன்று ஆசிரித ரக்ஷணம். ஒரே இடத்த இத்தனை கல்யாண குணங்களை காட்டுண்டே சயனிச்சிருக்கார் பெருமாள். அதுதான் இங்கே காட்டுறார். அதாவது மே அபகிருதம் துவயா நாபி மே அபகிருதம் துவயா அகம் தே சம்பிரயச்சாமி காஞ்சிதம் வரமுத்தமம்
மத்பாதஜாயா கங்காயா அப்படி தே ஸ்ரேஷ்டம் உத்தமம். நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீ தரல்ல ஆசையாக என் திருவடியில் வந்து கேட்குறல்ல, உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன். நீ எதை ஆசைப்பட்டியோ, ஒரு காலத்தில் நீ எதை ஆசைப்பட்டியோ அந்த வரத்தை உனக்கு கொடுக்குறேன். என்னுடைய பாதத்தில் பிறந்த கங்கையை காட்டிலும் நீ புனிதமாக இருக்கிற தன்மையை உனக்கு கொடுக்குறேன். நீ தான் சிரேஷ்டமாக இருக்கிற தன்மையை உனக்கு கொடுக்குறேன். தத்தம் மயாதுனா க்ஷேத்ரே மதிய புண்ணியவர்தனே யஸ்மாத் வேகாத அனுப்பிராப்தா க்ஷேத்திரம் சத்யவிரதம் பதி தஸ்மாத் வேகவதீத்யாக்கியாம் லப்த்வாவச மதாக்னயா. இந்த க்ஷேத்திரத்தில், சத்யவிரத க்ஷேத்திரத்தில் கங்கையை காட்டிலும் புனிதமான ஒரு தன்மை, கங்கையை காட்டிலும் புனிதமான ஒரு தன்மையை உனக்கு கொடுத்துட்றேன். நீ எப்போ வேகத்தோடு வந்தையோ ஆனபடியாலேயே இந்த க்ஷேத்திரத்தில் நீ பெறுகிற அந்த நதிக்கு வேகவதின்னு பேராக இருக்கட்டும். அந்த வேகவதின்ற பேரோடையே நீ இங்கே இரு, கங்கையை காட்டிலும் புனிதமாக உனக்கு ஒரு தன்மையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெருமாள் என்னவோ சொல்லிட்டார். பெருமாள் சொல்கிறதுக்கு எப்போவுமே நான் விருத்தமாக தானே பண்ணுவோம். ஆனபடியால் இன்னைக்கு கங்கையில் ஒரு என்ன சாக்கடை காட்டிலும் கேவலமாக ஆக்கி விட்டாங்க. அவர் கங்கை காட்டிலும் புனிதம் அவர் ஆக்கினார், சாக்கடை காட்டிலும் கேவலம் நாம ஆக்கி வச்சுட்டோம். நாம பெருமாளுக்கு பண்ணுற ஒரு பெரிய விஷயம் அது. வேடிக்கையாக சொன்னது. அதாவது நாம பண்ணோன்னா நாம உட்காந்து பண்ணலை, மனுஷர்கள் பண்ணுற காரியம் அப்படின்றத சொல்ல வந்து. அப்போ அதை சொல்லிட்டு வரீங்க. யஸ்மாத் வேகாத் அனுப்பிராப்தா க்ஷேத்திரம் சத்யவிரதம் பிரதி தஸ்மாத் வேகவதீத்யாக்கியாம் லப்த்வா வசமதாக்ஞயா அஹம் சாப்யுத்தரே தீரே தவ வத்சாமி சோபனே தவ வத்ஸ்யாமி சோபனே त्वया विचिन्तयन्त्या मुक्तः पूर्वम् अहं यथा यास्यामि शालां देवेश तत्र देहीति दर्शनं तथा त्वयो उक्तवाक्येन कृतं कार्यं मया यतः. நீ இங்கே இருக்கிறதையோ இல்லையோ, அந்த வேகவதின்ற நதி பெருகிறதோ இல்லையோ, இதனுடைய உத்தர தீரத்தில், அதாவது வடக்கு கரையில் நான் இருக்கிறேன். நான் இங்கேயே நித்தியவாசம் பண்ணுறேன். பெருமாள் சொல்கிறார் அந்த சரஸ்வதிக்காக அந்த வேகவதியுடைய வடக்கு தீரத்தில் நான் நித்தியவாசம் பண்ணுறேன் பெருமாள் சொல்கிறார். நீ அன்னைக்கு அப்போது அந்த திருப்பார்கடல் அந்த இடத்துல பிரளயரோதகன்னு வந்தாலே அந்த பெருமாள் சொல்கிறான், நான் அங்கே வர்றச்சே நீ அவள் பிரார்த்திச்சே இல்லையோ, எனக்காக அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடு, நாங்கள் தோதின உடனே தரிசனம் கொடுன்னு சொன்னியோ இல்லையோ, அதுக்காகவே வந்தேம்மா, உனக்காகவே வந்தேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா பெருமாள். யாஸ்யாமி சாலாம் தேவேஷா தத்ர தேஹீதி தரிசனம் तथा त्वयोक्त वाक्येन कृतं कार्यं मया यतः अतो यथोक्तकारीति नाम्नाहं प्रतितो भुवि. முதல்ல யதோக்தகாரின் பேர் அங்கே தான் பெறார் பெருமாள். சரஸ்வதி தேவி எனக்காக அவர்களுக்கு நீ சேவை கொடு அப்படின்னு சொன்ன உடனே நீ சொன்னபடியே பண்ணேனோ இல்லையோ, ஆனபடியாலே யதோக்தகாரின்னு பேராக இருக்கும். வேகா சேத்து வேகவதிக்கு நடுவில் தான் சகிச்சின்றபடியாலே அணையா சகிச்சின்றபடியாலே வேகா சேத்துன்னு பேர். எப்படி சொன்னாரோ அந்த சரஸ்வதி தேவி எப்படி சொன்னாலோ அதே மாதிரி தான் நடந்த காரணத்தினாலே அவருக்கு யதோக்தகாரி அப்படின்னு பேர். அதை தானே சொல்லிக்கிறார், எனக்கு யதோக்தகாரியும் பேர் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். யதோக்தகாரி இது நாம்னாகம் பிரதிதோ புவி வத்ஸ்யாமியத்ர சிரம் காலம் தவ பிரிய சிகீர்ஷயா त्वंचासि निर्गता यस्मात् कुंडान् मां द्रष्टुमुत्सुका तत् पुण्यं कुंडतीर्थाख्यं भूयान् मुक्तिप्रदं ऋणम्. நான் இங்கேயே உன்னுடைய பிரார்த்தனைக்கிணங்க உன் ஆசைக்காக நான் இங்கேயே சிறகாலம், அதாவது தீர்க்க காலத்துக்கு நெடுநாள் இங்கேயே இருந்து எத்தனை பக்தர்கள் வராளோ அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேன். நீ எந்த குண்டத்தினோ அப்படி வேகமாக நீ ஆவிர்வவிச்சியா அந்த இடத்துக்கு குண்டதீர்த்தம் அப்படின்னு பேராயிருக்கட்டும். அதை காட்டுறாங்க. त्वंचासि निर्गता यस्मात् कुंडान्मां द्रष्टुमुक्त उत्सुका तत् पुण्यम குண்டதீர்த்தாக்கியம் பூயான் முக்தி பிரதம் ரணாம். அது முக்தி அளிக்கிற அளவுக்கு அது பெருமையை பெறட்டும், குண்ட தீர்த்தம்னே பேர் இருக்கட்டும், அந்த புண்ணிய தீர்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணினார். மயா உத்தமதா தத்தா ஜாஹ்னவ்யா அபி தே சுபே தத் கச்ச பிரம்மணா சார்த்தம் மாமிஹார்ச்சித்தும் அர்ஹசி. இப்போதான் பெருமாள் சந்தானம் பண்ணி வைக்கிறார். சரஸ்வதியை பார்த்து சொல்கிறார், உனக்கு வேண்டியதை கொடுத்தாச்சோ இல்லையா, கங்கை காட்டிலும் வசதி உனக்கு கொடுத்தாச்சோ இல்லையா, நீ இப்போ சமாதானத்தை அடைஞ்சு நானே சொல்லிட்டேன்னா இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் சர்டிஃபிகேட் வேண்டாம், நானே உனக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே உன்னுடைய கோபத்தை விட்டு உன்னுடைய கணவனான பிரம்மா பக்கத்தில் போய் சேரு, ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு திருவாராதனம் பண்ணுங்கன்னு பெருமாள் சந்தானம் பண்ணி வைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக பண்ணி வைக்கிறார். மயா சுத்தமதா தத்தா ஜாஹ்னவ்யா அப்படி தேசுபே தத் கச்ச பிரம்மணா சார்த்தம் மாமிஹார்ச்சித்தும் அர்ஹசி.
इति लब्धवरा देवी वाणी संपूर्णमानसा हृष्टा प्रमुदिता चैव तथा संशान्तमानसा. இதை சொன்ன உடனே சரஸ்வதிக்கு அவ்வளோ ஆச்சரியம், ஆனந்தம் தாங்கலை. எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டார், என் கணவனோட சேர்றதுக்கு சொல்லிட்டார், நான் போகிறேன், இதோ கணவன் பக்கத்தில் போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஹர்ஷத்தோட தான் கிளம்பினவள் தம் பிரணம்ய ஹிருஷிகேஷம் பிரம்மாணம் திரஷ்டு அபியகாத்து. அந்த எம்பெருமான் யதோக்தகாரியை சேவித்தவளாய் இன்னு அந்த பிரம்மாவை நோக்கி தான் சென்றாள். தத்வா வரம் பத்மபுவோ மகிஷ்யை தேவோபி தத்ரைவ யதோக்தகாரி ஆசீச்சயானோ புஜகேந்திர தல்பே சம்பூஜ்யமான சுர சித்த சங்கை அப்படின்னு அந்த குழந்தை வெளியில் அந்த மாதிரி அந்த பிரம்மாவினுடைய யாகத்துல ஒரு வரம் கொடுக்கறதுக்காக சரஸ்வதிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எம்பெருமான் ஆவிர்பவித்தான். யதோக்தகாரின் பேர் பெற்று சரஸ்வதி சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக யதோக்தகாரின் பேர் பெற்று அவன் இந்த மாதிரி ஷயான புஜகேந்திர தல்பே அந்த பாம்பனையில ஆதிசேஷ தல்பத்திலே தான் சைனித்தவனாய் சேவை சாதித்தான் எம்பெருமான். அவன் தான் எல்லா சுரர்கள், அதாவது தேவதைகள் என்ன, சித்தர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, எல்லாராலையும் சேவித்தவனாய் அந்த எம்பெருமான் திகழ்ந்தான். அப்படின்றதோட இந்த 15வது அத்தியாயம் முடியறது. இது மேலே 16வது அத்தியாயம் ரொம்ப ஆச்சரியமா பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்து பெருமாளை திருவாராதனம் பண்றதுடைய விவரணம். இந்த 16வது அத்தியாயத்தில் தேவ பெருமாள் ஆவிர்வாவமே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பெருமாள் இனிமே அந்த புண்ணியகோட்டி விமானத்தில் ஆவிர்வவிக்கிறார். ரொம்ப பெரிய அத்தியாயம். என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.